எல்லோருக்கும் வணக்கங்க. நான் பாரம்பரிய ஜோதிடர் பா. ரவிக்குமார். இப்போ நாம் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு தலைப்பு பார்த்திங்கன்னா, பங்குனி மாதத்துக்கு உண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம். அதாவது இந்த விசுவாவசு வருடத்துடைய கடைசி மாதம்னு சொல்லக்கூடிய பங்குனி மாத பலன்கள். அப்போ நிகழும் மங்களகரமான விசுவாவசு வருடம் பங்குனி மாதம் 1ஆம் தேதி, அதாவதுன்றது பார்க்கும்போது ஞாயிற்றுக்கிழமை. ஆங்கிலத்துக்கு சொல்லணும் அப்படின்னா 15ஆம் தேதி மார்ச் மாதம்தான் இந்த பங்குனி மாதம் 1ஆம் தேதி பிறக்கப்படுது. அதுவும் பார்த்திங்க அப்படின்னா திருவோண நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில், மகர ராசியில், மீன லக்னத்தில், அது போக பார்த்தீங்கன்னா சந்திரனுடைய திசையில் 281 டிகிரியில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுதுங்க. பொதுவாகவே பார்த்திங்கன்னா இந்த விசுவாவசு வருடத்துடைய கடைசி மாதம் அப்படின்றது இந்த மாதத்தோட வருஷமும் முடியுது, மாதமும் முடியுது. அப்போ இந்த மாதிரி தருணத்தில், அதாவது மேசராசி முதல் மீனராசி வரை பிறந்தவங்களுக்கு இந்த பங்குனி மாதம் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாரு அதை பற்றி தான் கொஞ்சம் ஆதாரப்பூர்வமாக இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம். மேசராசி நேயர்களே, மேச ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த பங்குனி மாதம் எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை கொடுக்க போகிறார் அதை பற்றி தான் இந்த காணொலியில் கொஞ்சம் நம்ம ஆதாரப்பூர்வமாக பார்த்துட்ருக்குறோங்க. பொதுவாக காலச்சக்கரத்தின் முதலாவது ராசி மேச ராசி. அந்த மேச ராசி அதிபதி, அதாவது மங்களக்காரகன் செவ்வாய் தான் உங்கள் ராசிக்கு அதிபதி. இப்போ உங்களுடைய ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான், அதாவது மங்களக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் இருக்கிறார். இப்போ பொதுவாக செவ்வாய் பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால கிட்டத்தட்ட உங்கள் ராசியாதிபதியே ஒரு நல்ல வாய்ப்புன்னு எடுத்துக்கலாம். அதாவது ஒரு கிரகம் போய் 6ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடத்துல தான் உட்காரக்கூடாது. அது உட்கார்ந்தாலும் வேலை செய்யாது அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியாதிபதி செவ்வாய் பகவான் மங்களக்காரகன் பொதுவாக 19ஆம் தேதி வரைக்கும் செவ்வாய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 11ஆம் இடத்துல, அதுவும் கும்ப ராசியில் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால 19ஆம் தேதி வரைக்கும் உங்களுடைய நேர காலம் சூப்பராக இருக்கும். காரணம் என்னென்னா, இன்றைக்கி ஒரு பொதுவாக ஒரு மண், மன, இடம், பூமி, சொத்து, இல்லை இந்த மாதிரி இந்த கடன் பிரச்சனை, இது எல்லாமே நல்லா இருக்கணும் அப்படின்னா செவ்வாய் தான் நல்லா இருக்கணும். ஒன்றும் இல்லைங்க, ஒருத்தருடைய ஜாதகத்தில் போய் பாருங்கள், செவ்வாய் கெட்டு போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், கடன் பிரச்சனைகள் அதிகமாகும். ஆனால் செவ்வாய் நல்லா இருந்துட்டார் அப்படின்னா அந்த கடன் பிரச்சனை சுத்தமாகவே இருக்காது. அப்போ உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் பகவான் குறிப்பாக லாபஸ்தானத்தில் 19 நாள் வந்திருக்கிறாரு பார்த்தீங்களா, ஒரு அற்புதமான வாய்ப்பு. அதனால் எந்த வாய்ப்பாக இருந்தாலும் எந்த வேலையாக இருந்தாலும் கண்டிப்பாக 19ஆம் தேதிக்குள்ளார முயற்சி எடுத்தீங்கன்னா அந்த எடுக்கிற முயற்சி உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றியாக இருக்கும். சரிங்களா? 19ஆம் தேதி பார்த்தீங்கன்னா கும்பத்திலிருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சாகிறார். அப்போ மீன ராசிக்கு போகக்கூடிய செவ்வாய் பகவான் அப்போ அந்த 11 நாள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மன உளைச்சலை கொடுப்பாரு, கொஞ்சம் மன அலைச்சல் கொடுப்பாரு. பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா கடன் சார்ந்த பிரச்சனையில் கொஞ்சம் குழப்பத்தையும் கொடுப்பாரு. ஏன்னா 12ஆம் இடத்துல செவ்வாய் போய் உட்காந்துக்கிறாரு இல்லையா, அதனால் அதாவது 19ஆம் தேதிக்கு மேலே செவ்வாய் பகவான் சுத்தமாக வேலை செய்ய மாட்டார். அதனால் எந்த கமிட்மெண்ட் வைக்கிற மாதிரி இருந்தாலும் 19ஆம் தேதிக்குள்ளார வச்சுக்கோங்க, 19ஆம் தேதிக்கு மேலே கண்டிப்பாக வேண்டாம். ஏன்னா அது மன உளைச்சல் கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக நிறைய உண்டு. அதே மாதிரி அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சுக்கிரன் இப்போ இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா 12ஆம் இடம். பொதுவாக உங்களுக்கு அதாவது தனக்காரகனும் அதே மாதிரி 7ஆம் இடம் மாங்கல்ய ஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா சுக்கிரன் தான். அந்த சுக்கிரன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ இருக்கக்கூடியது 12ஆம் இடத்துல. அப்போ இந்த 12ஆம் இடத்துல சுக்கிரன் மட்டும் எப்படி வேலை செய்வாரா அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு வரலாம். ஆனால் கண்டிப்பாக சுக்கிரன் 12ஆம் இடத்துல வேலை செய்வார். ஏன்னா அதாவது இந்த 12 கட்டத்தில் சுக்கிர பகவான் உச்சமடைகிற வீடு பார்த்தீங்கன்னா மீன ராசியில் தான். அதனால தான் சுக்கிரன் வேலை செய்வார். பொதுவாக இயல்பாக ஒரு கிரகன்றது 100 டிகிரியில் இருக்கும். அந்த 100 டிகிரியில் இருக்கக்கூடிய கிரகம் நீச்சம் அடையும் போது அது அந்த கிரகம் செயல் இழந்துடும், வேலை செய்யாது. ஆனால் அதே கிரகம் உச்சம் அடையும் போது 100 டிகிரியிலிருந்து 200 டிகிரிக்கு போய் அவர் ரொம்ப நல்லது பண்ணுவார். அதுதான் கரெக்டாக 12ஆம் இடத்துல சுக்கிரன் போய் உச்சம் அடைகிறது. அப்போ இது எத்தனை நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கிரன் பார்க்கும்போது
உங்களுக்கு அதிகபட்சமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய நாள் அப்படின்றது கிட்டத்தட்ட 12 நாள் தான். அந்த 12 நாள் மட்டும்தான், அதாவது 11 தேதி நாள் வரைக்கும் சுக்கிரன் போய் ஒரு 12ஆம் இடத்துல மீன ராசியில் உச்சத்தில் இருப்பார். அதனால் இந்த 11ஆம் தேதிக்குள்ளார நிறைய பேருக்கு இந்த வண்டி எடுக்கிறது, வண்டி மாற்றுறது, ஒரு தொழில் புதுப்பிக்கிறது, ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுறது, அந்த வீட்டுக்கு தேவையான அந்த ஆடம்பர அத்தியாவசிய பொருட்கள் வாங்குறது, ஒரு கமிட்மெண்ட் இருந்தது அப்படின்னா அந்த கமிட்மெண்ட் வந்து உங்களுக்கு ஒரு 11ஆம் தேதிக்குள்ளார நீங்கள் செஞ்சுக்கிடுங்க, சூப்பராக இருக்கும். ஏன்னா 12ஆம் தேதி தான் சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்துல இருந்து உங்கள் ராசிக்கு தான் வராரு. அடுத்தது 12ஆம் தேதியெல்லாம் சுக்கிரன் வந்து உங்கள் வீட்டுக்கு வந்துடுவார், மேச ராசிக்கே வந்துடுவார். அப்போ பொதுவாக வந்து சுக்கிரன் 12ஆம் இடத்துல அவர் உச்சம் அடைஞ்சதுனால தான் அந்த 11 நாள் வந்து உங்களுக்கு சூப்பராக ஒரு வேலை செய்வார். சரிங்களா? அதனால் அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா ஜென்மத்தில் உங்கள் ராசிக்கு சுக்கிரன் வர்றதுனால ஓரளவுக்கு இன்னும் நல்லதாக இருக்கும். அதனால் இந்த மாதம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சுக்கிரன் வந்து நல்ல நிலைமையில் இருக்கிறதுனால, குறிப்பாக கல்யாணம் ஆன ஆண்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய நேரக்காலம் அவங்களுக்கு நல்லாவே இருக்கும். கல்யாணம் ஆகலைங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா தாய்க்கு நல்லா இருக்கும். அதனால் எப்படி பார்த்தாலும் சுக்கிரன் 12ஆம் இடத்துல உக்காந்தாலும் உச்சத்தில் இருக்கிறதுனால இது ஒரு அதிர்ஷ்டம்தான். 11 நாளைக்கு நிச்சயமாக உங்களால் முடியலன்னு சொல்லி கொஞ்சம் சோர்வடைஞ்சு உக்காந்தா கூட அது முடியுன்ற ஒரு தன்னம்பிக்கையோட நீங்கள் முயற்சி எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த காரியம் வெற்றி அடையும். சரிங்களா? அதே மாதிரி மனைவிக்கோ அம்மாவுக்கோ அதாவது உடல் உபாதிகள் இருக்குது, மனக்குழப்பங்கள் இருக்குது, மனக்கவலைகள் இருக்குது, இதெல்லாம் எப்படி இருக்கும்னா கிட்டத்தட்ட இந்த மாதம் கொஞ்சம் சீராகவே இருக்கும். அதாவது கொஞ்சம் நார்மலாக நல்லாவே இருக்கும். அதனால் அதை பற்றி நீங்கள் பயப்பட வேண்டாம். நம்ம முன்னே சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து தனக்காரகனும் மாங்கல்யக்காரகனும் சுக்கிரன் உங்களுக்கு 12ஆம் வீட்டில் மீன ராசியில் உச்சமடைகிறதுனால இந்த திருமணம் வரன் பார்க்கக்கூடியவங்களுக்கு எல்லாம் ஒரு 11 தேதிக்குள்ளார நீங்கள் முயற்சி எடுங்க, கண்டிப்பாக ஒரு சில வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். சரிங்களா? அதே சமயத்தில் அடுத்தது பார்க்கும்போது உங்களுக்கு தைரிய ஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா புதன் பகவான் தான். அப்போ அந்த புதன் பகவான் வந்து உங்களுக்கு உட்காந்துருக்கக்கூடிய இடம் எங்கன்னா அவரும் லாபஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறாரு. அப்போ லாபஸ்தானத்தில் புதன் உட்காந்துருக்கிறது நல்லதா கெட்டதுன்னா நல்லது தான். 11ஆம் இடம்னு சொன்னாவே ஒரு அற்புதமான இடம். பொதுவாக காய்ச்ச மரம் தான் கல்லடிப்படும்னு சொல்லுவாங்க. அதனால் 11ஆம் இடத்துல உங்களுக்கு புதன் உட்காந்துருக்கிறதுலாம் ஒரு நல்ல செயல் தான். ஆனால் என்ன ஒரு விஷயம், அந்த புதன் பகவான் வந்து இப்போ வக்கரத்தில் இருக்கிறார். அதனால் முதல் 7 நாளைக்கு ஒரு வாரத்துக்கு வந்து புதன் உட்காந்த வக்கரத்தில் இருக்கிறதுனால இந்த படிப்பு சார்ந்த விஷயமெல்லாம் கொஞ்சம் டவுனாக இருக்கும். படிப்பு தடையாக இருக்கும், படிப்பில் கவனம் சிதறும், குழப்பங்கள் அதிகமாக இருக்கும், படித்து முடிச்சுட்டு வேலையை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் தாமதப்படுத்தும். அதே மாதிரி டெம்பரவரியாக வேலை செய்கிறவங்களுக்கு பர்மனண்ட் ஆகுமா அப்படின்னு முயற்சி எடுத்தீங்கன்னா முதல் ஒரு வாரத்துக்கு கொஞ்சம் பெண்டிங்கில் தான் இருக்கும். அதாவது கிட்டத்தட்ட கிணத்துல போட்ட கல் மாதிரி. ஏன்னா புதன் வந்து இப்போ வக்கரத்தில் இருக்கிறார் இல்லைங்களா? அதனால 7ஆம் தேதி தான் புதன் வந்து வக்கர நிவர்த்தி ஆகிறார். அப்போ அதுக்கு மேலே தான் உங்களுக்கு ஓரளவுக்கு கண்டிப்பாக அந்த புதன் வந்து வேலை செய்வார். அப்போ கிட்டத்தட்ட அந்த புதன் பகவான் வந்து பார்த்தோன்னா 7ஆம் தேதி வக்கர நிவர்த்தி அடைஞ்சிட்டாருன்னா 27ஆம் தேதி தான் மீண்டும் வந்து புதன் பகவான் வந்து அவர் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகிறாரு. அப்போ 11ஆம் இடத்துல அது லாபஸ்தானத்தில் புதன் பகவான் 7ஆம் தேதி வக்கர நிவர்த்தி அடையும் போது அடுத்தது 20 நாட்கள் அவர் இயல்பு நிலையில் 11ஆம் இட லாபஸ்தானத்தில் அவர் வந்து கட்டன்றது இருக்கிறதுனால இந்த டெம்பரவரி வேலை செஞ்சவங்களுக்கு பர்மனண்ட் ஆகிறது, தொழில் விஷயங்கள் மாற்றங்கள் ஏற்படுறது, கல்வியில் மாற்றங்கள் ஏற்படுறது, இந்த டைமெல்லாம் இந்த எக்ஸாம் அட்டன் பண்ணுறவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்க போகுது. ஏன்னா புதன் வந்து லாபஸ்தானத்தில் வராருல்ல, 7 தேதி வரைக்கும் இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் குழப்பமாக இருக்கும், அதுக்கு மேலே கொஞ்சம் நல்லாவே இருக்கும். சரிங்களா? அதனால் எப்படி பார்த்தாலும் எனக்கு தெரிஞ்சு இந்த மாதம் ஓரளவுக்கு உங்களுக்கு நல்லா இருக்குன்னு சொல்கிறதெல்லாம் மாற்றம் இல்லை. அடுத்தது உங்களுக்கு வந்து புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா சூரியன் தான். அந்த புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ 12ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறார். அதனால் இந்த குழந்தை பாக்கியத்துக்கு மட்டும் இண்டிவிஜுவலாக எதிர்பார்க்குறவங்களுக்கு இந்த மாதம் கண்டிப்பாக கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு மாதம் சுகராக ஒரு வீட்டில் இருக்கிறவர் யாருன்னா சூரியன் மட்டும்தான். அந்த சூரியன் அது இந்த மாதத்தில் குறிப்பாக அதாவது பங்குனி மாதம் அப்படின்னாவே மீனராசியில் தான் இருப்பார் 1ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரைக்கும். அதனால் இன்றைக்கி எப்படி பார்த்தாலும் அந்த சூரியன் உங்களுக்கு புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி போய் 12ஆம் இடத்துல போய் மறையும் போது குழந்தை பாக்கியம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் தாமதப்படுத்தி தான் கண்டிப்பாக கொடுப்பான். அதனால் அந்த புத்திர பாக்கியத்துக்காக வேண்டி ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்க, அது தவிர ஏதாவது கோயில் கொடுத்த போய் வேண்டுதல் வச்சு செய்கிறவங்க, கொஞ்சம் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறவங்களா இருந்தால் இந்த மாதம் கொஞ்சம் ஒத்தி வைக்கிறது அது நல்லது.
சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு பகவான் தைரியஸ்தானத்தில் இருக்கிறது இப்போ நல்லது. ஏன்னா குரு தான் இப்போ அவர் வந்து வக்கரத்திலிருந்து இயல்பு நிலைக்கு திரும்பிட்டார். ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கடகராசியில் தான் அவர் வந்து அதாவது வந்து வக்கரம் அடைஞ்சார். நவம்பர் மாதம் 11ஆம் தேதி. அப்போ நவம்பர் 11ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 6 வரைக்கும் கடகராசியில் ஒரு 26 நாள் வக்கரத்தில் இருந்தார். அதுக்கப்புறம்ன்றது வந்து மிதுன ராசிக்கு வந்தார். எப்போ? டிசம்பர் 7ஆம் தேதி. அப்போ டிசம்பர் மாதம் 7ஆம் தேதியிலிருந்து கிட்டத்தட்ட இந்த மார்ச் 11 வரைக்கும், அதாவது தமிழில் சொல்லணும்னா மாதம் 27 வரைக்கும் இந்த மிதுன ராசியில் குரு பகவான் வக்கரத்தில் இருந்தார். அதனால் டோட்டலாக இந்த 4 மாதம் எனக்கு தெரிஞ்சு மேச ராசிக்காரர்களுக்கெல்லாம் ரொம்ப மன உளைச்சல், மனக்கவலை, மன போராட்டம், வேலை பறி போனது, நிம்மதி பறி போனது, கடனானது, அதாவது உடல் உபாதிகள் கெட்டு போனது, இது எல்லாமே எனக்கு தெரிஞ்சு இந்த 4 மாதத்தில் நிறைய இருக்கும். குறிப்பாக அந்த 3 மாதத்தில் ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த டேட்டு தான் சொல்கிறேன், 2025 டிசம்பர் மாதம் 7ஆம் தேதியிலிருந்து இந்த கட்டன்றது மார்ச் 11 வரைக்கும், அதாவது தமிழுக்கு சொல்லணும்னா மாதம் 27 வரைக்கும் கொஞ்சம் சிரமமாக இருந்தது. இப்போ குரு பகவான் மிதுன ராசியில் அவர் வக்கர நிவர்த்தி அடைஞ்சு அவர் இயல்பு நிலைக்கு வந்துட்டார். அதனால் இதுக்கு மேலே உங்களுக்கு தொழில், கொடுக்கல் வாங்கல், ஹெல்த்து, ரெண்டாவது இந்த பணம் பரிமாற்றம், இந்த மாதிரி விஷயமெல்லாம் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா ரன்னிங் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால் ஓரளவுக்கு நல்லா இருக்குது, நீங்கள் பயப்பட வேண்டாம். எப்படி பார்த்தாலும் மேச ராசிக்கு சாதிக்கிற நேரம் வந்துருச்சு. ஏன்னா 3 மாதம் பட்ட கஷ்டத்துக்கு இப்போ ஒரு விடிவு காலம் பிறந்திருக்குது. அதனால் உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த பங்குனி மாதத்தில் உங்களுக்கு குரு பகவான் சூப்பராக வேலை செய்வார். சரிங்களா? ஏன்னா தைரிய குருவாக இருக்கிறதுனால கண்டிப்பாக நல்லது வேலை செய்வார். கொஞ்சம் பொறுத்து அது யோசித்து ஒரு விஷயத்தை செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா அந்த விஷயம் உங்களுக்கு நல்லா முடியுன்றதுனால மாற்றம் கிடையாது. இதை அனுபவித்து பார்த்து சொல்லுங்கள். சரி நேயர்களே, உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னோட காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசிலிருந்து கேட்டுக்கிறேனுங்க. நன்றி.